ஹாய் பட்டுக்குட்டீஸ், எல்லாருக்கும் நம்ம சேனலில் வர ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? த ப்ரவுட் ரோஸ். ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு ரோஸ் செடி இருந்துச்சாம். அதுக்கு தான் அழகை நினச்சி ரொம்ப பெருமையாக தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஆளுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துதான். அது கூட ஒரு கேக்டஸ் செடி, அதாவது கள்ளி செடியும் வளர்ந்துட்டு இருந்துச்சான். இந்த ரோஸ்க்கு அந்த கள்ளி செடியை பார்த்தாலே பிடிக்காதான். உன் கூட எல்லாம் சேர்ந்து நான் வளர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எப்போ கேக்டஸை பார்த்தாலும் புண்படுத்திக்கிட்டே இருக்குமா. ஒரு சம்மர் சீசன் வந்துச்சான், அதாவது வெயில் காலம். செடியெல்லாம் வாடி போயிடுச்சான். இந்த ரோஸ் செடியும் ரொம்ப வாடி போச்சான். தண்ணியே இல்லாமல் ரொம்பவும் தாகத்தோடு இருந்துச்சான். இதை பார்த்த கேக்டஸ்க்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். அப்போ அங்கே ஒரு பேர்டு வந்துதான். அதுக்கிட்ட அந்த கள்ளி செடி சொல்லிச்சான், ஏய் பறவையே, என்கிட்ட இருக்க தண்ணியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் என்னோடய ஃப்ரெண்டு ரோஸ்க்கு கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். அந்த பேர்டும் கேக்டஸ் சொன்ன மாதிரியே கேக்டஸில் இருந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் ரோஸ் செடி மேலே ஊற்றிருந்துச்சான். வாடின ரோஸ் செடி அழகான ரோஸ் செடியாக மாறிடுச்சான். அப்போதான் அந்த ரோஜா செடிக்கு புரிஞ்சிச்சான், யார் ஒருத்தரையும் தோற்றத்தை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கேக்டஸ்ட்டை போய் சாரிப்பா, இனிமேல் நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிச்சான். அதனால் குட்டீஸ், நீங்களும் இனிமேல் யார் ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்தும் எடை போடாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க திறமைகள் நிறைய இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ டோன்ட் ஜட்ஜ் பை தேர் அப்பியரன்ஸ். ஓகே, டாடா.